ரமலான் வந்தது ரமலான் போனது என்று சொல்லவே கூடாது. ரமலான் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 விதமான பெயர்கள் இருக்கிறது. ஒன்று, ரமலான் அப்படிங்கிறது அல்லாஹுடைய பெயர். அதனாலதான் ரமலான் வந்தது ரமலான் போனது என்று சொல்லக்கூடாது. ரமலான் மாதம் வந்தது ரமலான் மாதம் போனது என்றுதான் கூற வேண்டும். இன்னொரு விஷயம், ரமலான் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் கடுமையான சூடு, கடுமையான வெப்பம் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. இந்த 2 அர்த்தத்தையும் நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது உலமாக்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றார்கள். ரமலான் மாதத்தில் அல்லாஹுடைய கருணையை கொண்டு நம்முடைய பாவங்கள் அப்படி எரித்து சாம்பலாகப்படுகிறது. அல்லாஹுடைய அருளின் மூலமாக, அல்லாஹுடைய அபிவிருத்தின் மூலமாக இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் எரிக்கப்படுகின்றது. இன்னும் ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் நம்முடைய பாவங்கள் குறையவில்லை, நம்முடைய பாவத்தில் இருக்கக்கூடிய சூடு குறையவில்லை என்றால் நம்முடைய நோன்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றது என்று பொருள். அல்லாஹு தஆலா நம் அனைத்து நோன்புகளின் மூலமாக நம்முடைய பாவங்களை எரித்து சாம்பலாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.